ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி கூடவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காயில் இல்லாத சத்துக்கள் இல்லைன்னு தான் சொல்லணுங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த நெல்லிக்காயில் எப்படி ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஜூஸ் போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிம்பிளான டேஸ்டியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். இந்த 200 கிராம் நெல்லிக்காயில் தாராளமாக 7லேருந்து 8 பேர் வரையும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இப்போ உள்ளே இருக்க விதிகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம மேலே இருக்க நெல்லிக்காய் ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காய்களும் விதைகள் இல்லாமல் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம ஃபுல்லாமே இப்போ போட்டுற போகிறோம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி அதையும் நறுக்கி இது கூட போட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டோம் அப்படின்னா 2 பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கணும். இப்போ 2 பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் துவர்ப்பு தன்மை தெரியும். ஸோ அதனால் ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு இதோட எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் பிழியறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் புளிய போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இது மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் வடிகட்டியில் போட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். கூடவே புதினா தலையும் நம்ம கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே குடிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். சம்மர் டைமில் ஒரு ஜூஸ் குடிக்கணும், அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்க போகும்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரை உப்பு அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஜூஸ் குடிக்க போகும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஜூஸில் சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.